அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். முந்தைய அரசு விசாரணைக்கு அனுமதிக்கவில்லை, இந்த அரசு அனுமதிக்குமா? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி திமுகவினுடைய எம்எல்ஏ தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் முந்தைய திமுக ஆட்சியில மீன்வளத்துறை, மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையாக செயல்பட்டவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில 5872 வாக்குகள் வித்தியாசத்தில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் முருகனை வெற்றி கொண்டார். பல நேரங்கள்ல இவர் சர்ச்சையான சில கருத்துக்களை தெரிவிக்கிறது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் தாம் வெற்றி பெற்ற திருச்செந்தூர் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. அதில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தையும் அதை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவையும் ஒருமையில விமர்சிச்சிருந்தாரு. எவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு ஏதேதோ பேச வேண்டுமென நினைக்கிறார்கள். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும். ஆதவ் அர்ஜுனா என்று ஒரு நபர் இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவிற்கு தைரியம், திராணி இருந்தால் வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்யட்டும். நானும் ராஜினாமா செய்கிறேன். இருவரும் திருச்செந்தூரில் போட்டி போட்டு பார்க்கலாமா? நீங்கள் வளர்ந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊர் தெரியுமா? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் போல மாற்றி வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு ஓட்டு அளிக்காமல் அவரை வீழ்த்திய கொளத்தூர் தொகுதி மக்கள் நன்றி கெட்டவர்கள் என்று சரமாரியாக பேசியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவுக்கு அடித்து விரட்டுவோம். 4 முதல் 6 மாதங்களில் மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் ஆவார். தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்க ஆதவ் அர்ஜுனா பார்க்கிறார். லாட்டரி சீட்டில் கொள்ளையடிக்கும் பாவி ஆதவ் அர்ஜுனா. அவர் கொள்ளையடிக்க அவருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கள்ள லாட்டரி சீட்டு விற்பவரும் கஞ்சா விற்பவரும் தாவேக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. பெண்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்ற முதலமைச்சர் விஜய் பதவியேற்கிற விழாவிற்கு அவருடைய மனைவி, பிள்ளைகள் வந்தார்களா? முதல்ல அவர் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவர் தமிழக முதலமைச்சராக வந்துள்ளார் என்றால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டதே என்றுதான் அர்த்தம் என்றெல்லாம் சரமாரியாக சாடியிருக்காரு. இந்த நிலையில தான் தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் தொடர்பாக விசாரணை செய்ய அமலாக்கத்துறை தமிழக அரசிடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர். 2001 2006 அதிமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்காரு. அப்போது தனது வருமானத்திற்கும் அதிகமான சொத்து சேர்த்ததாக அவர் மீது புகார்கள் எழுந்தன. 4,90,00,000 சொத்து வாங்கியதாக அனிதா ராதாகிருஷ்ணன், அவருடைய மனைவி ஜெயகாந்தி, மகன்கள் அனந்த பத்மநாபன், அனந்த ராமகிருஷ்ணன், அனந்த மகேஸ்வரன் மற்றும் அவரின் சகோதரர்கள் சண்முகநாதன், சிவானந்தம் ஆகிய 7 பேர் மீது தூத்துக்குடி ஊழல் ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் வழக்கின் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உரிய ஆவணங்களையும் பறிமுதல் செஞ்சாங்க. அமலாக்கத்துறை தன் மீது பதிந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கு இடையேதான் 2022 ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான 6.5 கோடி மதிப்புள்ள 160 ஏக்கர் நிலம் உட்பட 18 சொத்துக்களை அமலாக்கத்துறை பிரிவினர் முடக்கினார்கள். இப்படியான சூழல்ல தான் இந்த வழக்கின் தொடர்பாக அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை முந்தைய திமுக அரசிற்கு அனுமதி கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அப்போது திமுக அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இதனையடுத்து நீதிமன்றம் மூலமாவது அனுமதி பெறலாம் என அமலாக்கத்துறை முயற்சித்து இருக்காங்க. இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருக்க தற்போது தமிழகத்துல புதிய ஆட்சி அமைந்து விட்டது. தற்போதைய தாவேக அரசுக்கும் அமலாக்கத்துறை கடிதத்தை அனுப்பி இருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க வேண்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு புகாரை விசாரிக்க தாவேக அரசு அனுமதி வழங்குமா
என்று அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில்தான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.